நான் இந்த சமூகத்துக்காக இனிமே இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், பிஜேபியோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பேசுறாரு. எஸ்டிபியினுடைய மாநாடுல பேசுறாரு. அப்போ திரும்பவும் அடுத்த 3-4 மாதத்துல திருப்பி பிஜேபியின் பக்கம் போறாரு. இதை தான் சொல்றோம். இங்க அவர்கள் பாசிசவாதிகளோட கூட்டுறவுல நேரடியா இருக்கிறாரு. ஏடிஎம்கே ஒரு கட்சியாவே பார்க்கவே இல்லையே சார். அதிமுக ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது, இன்னைக்கு இல்லை. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானே. ஏன் திமுக அதிமுகன்னு ஏன் அவர்களால் சொல்ல முடியல? ஏன் தமிழக வெற்றி கழகத்தை கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயம்தான், வேற என்ன இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் முதன்மை சக்தியா பிரைமரி ஃபோர்ஸா தான் இங்க வந்திருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு மக்களோட வாழ்வியெல்லாம் இன்னைக்கு ஒன்றென கலந்து போராடிக்கிட்டு இருக்கிறவர்கள் இந்த திமுக அதிமுக போல இன்னைக்கு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான அதிகாரம் அங்க கிடைக்கல. அண்ணன் திருமா போன்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் இன்னைக்கு அந்த வெறும் ஏட்டுல தான் இருக்குதே தவிர அது பயன்பாட்டுக்கு வரல. உங்ககிட்ட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்றாங்களே, உண்மையா? அதை விட பெரிய கட்சிகளும் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. டிடிவியை அவர் சுயேட்சையான என்ன ஜெயிச்சிருக்கிறார், அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? செங்கோட்டையன் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஓபிஎஸ் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சசிகலா அம்மையார் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னும் அதிமுகவில் எத்தனை தலைவர்கள் வெளியில் வர போகிறாங்கன்றதெல்லாம் இருக்குது. காட்சிகள் மாற தொடங்கிடுச்சு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டுன்னு சொல்கிறேன்.